ஜாவா வச்சிருக்கீங்களா, ஜூபிட்டர் வச்சிருக்கீங்களா, இப்போ ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் வண்டி வரைக்கும். இது பல்சரில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மாற்றிருக்கீங்கன்னு கேளுங்க. E20 நீங்கள் கொண்டு வாங்க, E85 கொண்டு வாங்க. ஆனால் பழைய வாகனங்களோட நிலைமை என்ன, அதை ஏன் மறந்துட்டீங்க? அதுக்கான எதிர்ப்பு தான் தெரிவிச்சு. பிரேசிலில் 85 ஓடுது, 100 ஓடுதுன்னு சொல்கிறீங்க. அது அப்படியே வந்து இங்கே ஊற்ற முடியுமா? ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் ஓடுது, சைனாவில் புல்லட் ட்ரெயின் ஓடுது, நேராக வந்து இந்தியன் ட்ராக்ல ஓட்டுவேன் அப்படின்றது தான் அவங்க கான்செப்டாக இருக்குது. கார்பரேட்டரை கழட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி பிசின் மாதிரி உள்ள இருக்கு, அப்புறம் பவுடர் மாதிரி ஒன்று உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாக்கும் யூனிகானுக்கும் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இது வந்து CV கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப டெக்னாலஜி கார்பரேட்டர். இந்த CV கார்பரேட்டர் இருக்கிற வண்டியில் இப்போ FI வந்துருச்சு, இனிமேல் கார்பரேட்டருக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிற காலம் போய் இன்னைக்கு கார்பரேட்டர் இருக்கிற கம்பெனி பல 100 கோடிக்கு வியாபாரம் பண்ணிட்டு ஃபுல்லாக மோல்டட் அந்த மாதிரி மோட்டர்ஸ் நீங்கள் பொருத்த வேண்டியிருக்கும். இதனால மோட்டரோட மட்டும் போகிறதில்ல, நிறைய சர்க்கியூட்டுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. E20 பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க E20 கிட்னு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அவங்களே கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் நிறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிறைய மறைக்கிறீங்க? ஏன் மறைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? ஏன் ஏதோ இந்த ஃபியூல் பம்ப் அசம்பிளி இத்தனை வருஷம் ஓடுன்னு கேரண்டி கொடு, இந்த த்ராட்டில் பாடி 5 வருஷம் 10 வருஷம் ஓடுன்னு கேரண்டி கொடு. இதை கொடுக்காம எங்கள் வாடிக்கையாளர் மேலே இப்போ பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க அதான் ஒன்று, மத்திய அரசு என்ன பண்ணும், எல்லாரையும் பணக்காரங்களும் ஆக்கிடணும். இல்லைனா என்ன பண்ணும், ரொம்ப இன்னும் ஏழை ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி லைட்டாக அந்த ட்ராப்ஸ், வாட்டர் ட்ராப்ஸ் வருது, ஆயில் மாதிரி அந்த இது வாட்டர் ட்ராப் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி பிழைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 500 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட மாட்டோமா, ஒரு 200 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் சம்பாதிக்கவே முடியல, அதோட செலவு அதிகமாக போயிட்டு இருக்கேன். நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாத செலவினை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி மெக்கானிக் துறையை சேர்ந்த நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய E20 பெட்ரோலால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த E20 பெட்ரோல் குறித்து நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்கிற நிலையில தான் நம்ம அது குறித்து பேசுறதுக்காக தமிழ்நாடு மற்றும் சென்னை மெக்கானிக் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ரஹமத் அவர்களோட கடைக்கு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட பைக் வச்சிருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், E20 பெட்ரோல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதனால என்னென்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கும் சார். E20 பெட்ரோலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ப்ரோட்டஸ்ட்ல உங்களை பார்க்க முடியுது சார். ஏன் நீங்கள் வந்து E20 பெட்ரோலுக்கு எதிர்ப்பு? அதான் முதல்ல அது எதிர்ப்பாக பேசல. E20 நீங்கள் கொண்டு வாங்க, E85 கொண்டு வாங்க. ஆனால் பழைய வாகனங்களோட நிலைமை என்ன, அதை ஏன் மறந்துட்டீங்க? அதுக்கான எதிர்ப்பு தான் தெரிவித்தோம். E85 நீங்கள் வரலாம், ஓடுதேன்னா நம்ம குறைய நமக்கு நிறைய விஷயங்கள் லாபம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ அதை நீங்கள் படிப்படியாக ஒரு வாகனத்தில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை மறந்து எல்லா வண்டிலையும் போய் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உதாரணமாக வந்து நீங்கள் சொன்ன உடனே பிரேசிலில் சொல்கிறீங்க, பிரேசிலில் 85 ஓடுது, 100 ஓடுதுன்னு சொல்கிறீங்க. அது அப்படியே வந்து இங்கே ஊற்ற முடியுமா? அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் ஓடுது, சைனாவில் புல்லட் ட்ரெயின் ஓடுது, நேராக வந்து இந்தியன் ட்ராக்ல ஓட்டுவேன் அப்படின்றது தான் அவங்க கான்செப்டாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்கனவே ஓடுற வண்டிகள் இந்த பெட்ரோலை ஏற்றுக்குவான் ஏற்றுக்காதா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஏன் பப்ளிக்கு சொல்லலை அப்படின்ற விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, வாடிக்கையாளர்கள் முதல்ல இந்த E20 பிரச்சனையை ஃபீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம். ஓகே, மெக்கானிக்காக முதல்ல அதை ஃபீல் பண்ண முதல் நாள் நாங்கள் தான். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, டிரைவ் பண்ணும்போது சார் வண்டி அடைச்சடிச்சு போகுது, திடீர்னு மைலேஜ் வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏன் திடீர்னு சொல்கிறாங்க, நல்லா தானே பண்ணுறோம், நேற்று மாதிரி தான் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுறோம், அதே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு மைலேஜ் குறையுதுன்னு சொல்கிறாரு, அப்புறம் ப்ராப்ளம் வருதுன்றாரு, அடைச்சடிச்சு போகுதுன்னு சொல்கிறாருன்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற ஜாப் ரிப்பீட்டட் ஆகிடுது. ஓகே, திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஃபர்ஸ்ட்லாம் பண்ணி போட்டால் ஒரு 6 மாதம் ஒரு ட்ரிப் சர்வீஸ் பீரியட், அவ்வளோதான். 6 மாதம் ஒரு ட்ரிப் வருவாங்க, இல்லைனா 3 months ஒன்ஸ் வருவாங்க. இப்போ இந்த E20 இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து ஒரு 20 நாள் 30 நாள் இருக்குமா? இல்லை, நீங்கள் படிப்படியாக E10லேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஆமாம், E5 வரைக்கும் கம்பல்சரி இருந்துச்சு. அந்த E5 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல, எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அந்த கூட ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நாங்கள் இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணுறோம், அந்த கார்பரேட்டரை கழட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி பிசின் மாதிரி உள்ளே இருக்குது. ஓகே, அப்புறம் பவுடர் மாதிரி ஒன்று உள்ளே இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்று கலப்பட பெட்ரோலாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வரும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுநீக்கோர் தலைமையில சங்கத்தில் ட்ரைனராக இருக்கோம். தமிழகம் முழுக்க சுற்று பயணம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறோம். தமிழகம் முழுக்க மெக்கானிக்கல் தொடர்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம். சரி, ஒரு பங்கில் தானே கலப்படம் இருக்கும், அப்படி தமிழகம் முழுக்க இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகுது, எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது.
ஓகே. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னடா இது கலப்படமாக இருந்தால் ஒரு பகுதியில் வந்தால் தான் இருக்கும், தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே ஒரு பகுதியில் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு போது நாங்கள் என்ன பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் அந்த E20 E10 பற்றி அதிகம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் இருக்குமோ அப்படின்ற அச்சத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். என்ன ஆகுது, ரிப்பீட்டட் ஜாப் வரும்போது எங்களுக்கு கஷ்டமாயிடுது. திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் வந்து E20ஆல தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா ரொம்ப அதிகமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, E20 அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மைலேஜ் குறையுன்றத இன்னைக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இத நாங்க ஆரம்பத்துல அரசே சொல்லுது. ஒரு சில கம்மியான ஒரு 4 to 5% மைலேஜ் கம்மியாகும்னு சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க என்னன்னா அதை வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா எங்ககிட்ட வந்து விவாதம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நேரா என்ன பண்றாங்க, மெக்கானிக் நீ தான் பண்ணதுனால மைலேஜ் சரியில்லைன்ற வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்க சொல்லும் போது இது பெருசா எடுபடல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நிறைய பார்ட்ஸை மாத்திர மாதிரி ஆயிடுது. அந்த கார்பரேட்டர் இப்போ அந்த பெட்ரோல் வந்து நேரடியா போகக்கூடிய இடம் வந்து இந்த கார்பரேட்டர் தான். அதாவது டேங்க்ல இருந்து ஒரு டியூப் வழியா இந்த பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் உள்ள போகும். ஓகே. என்ன ஆகுது, இந்த டியூப் டேமேஜ் ஆகுறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஆக்டிவா, ஸ்கூட்டி, பிப் போன்ற வண்டிகளில் இந்த பீப்பு அந்த பெட்ரோல் டியூப் உருகி இது உள்ளே வரதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே. கப்புக்குள்ளே இந்த கப்பில் பெரும்பாலும் பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும். நான் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் 30 வருஷமாக வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டஸ்ட்டு வரும், அதை க்ளீன் பண்ணி போட்டுருவோம். இப்போ என்ன ஆகுது, ஒரு மாதிரி பிசின் மாதிரி கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சு. இந்த காஃபி தூளில் கீழே தூள் இருந்தால் எப்படி இருக்கும், ஓகே, அந்த கலரில் ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க வருது. ஸோ அப்போ தான் நாங்கள் ஏதோ இந்த கலப்படத்துலையா பிரச்சனையா இல்லை பெட்ரோலில் பிரச்சனையான்னு யோசிக்கும் போது தான் அந்த E20 E10 பற்றி நிறைய நாங்கள் பேசும்போது அடிபடும் போது E20 பெட்ரோல் புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாகிடுது. எல்லா பகுதியிலேருந்து வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று தான் கவர்மெண்ட் ஒத்துருக்கு. என்ன ஒத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போன 10 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க, E20ஆல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லல. மைலேஜ் டிராப் ஆகுன்றது சொன்னாங்க, பட் பிரச்சனையே வராது அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா ரப்பர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும் அப்படின்ற வரை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரப்பர் பார்ட்ஸ்னா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, டேங்க்லேருந்து பெட்ரோலுக்கு போகிற டியூப் மட்டும் தான் ரப்பர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கார்பரேட்டரில் நிறைய ரப்பர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரப்பர் பார்ட்ஸ்லாம் இது வந்து டயாஃபார்ம் சொல்லுவாங்க. இது ஒரு ரப்பர் பார்ட்ஸ். ஓகே. இந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வண்டியோடைய பிக்கப் அப்படியே ட்ராப் ஆகிடும். வண்டி ரேஸே ஆகாது. இந்த பார்ட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல தேய்மானம் வழக்கத்தை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து வெறும் ஏர் தான் போயிட்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ரிட்டர்னில் வரக்கூடிய பெட்ரோல் எத்தனால் மிக்சர் லைட்டாக படும். அப்படி பட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தேய்மானங்கள் இப்படி மேலே கீழே போயிட்டு வர தேய்மானங்கள் கிட்டத்தட்ட அதாவது 10 வருஷம் மாற்றாத கார்பரேட்டரை இந்த 2 வருஷமா, அதுவும் கடந்த 1 வருடமாக நாங்கள் நிறைய வண்டி கார்பரேட்டரை மாற்றுறோம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணுங்க உங்கள் சேனல் மூலமாக. இந்த லாஸ்ட் 1 இயரில் ஹோண்டா யூனிகானுக்கும் ஷைனுக்கும் எத்தனை பேர் கார்பரேட்டர் மாற்றிருக்கீங்கன்ற ஒரே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்றதுல அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் திடீர்னு ஏற்பட்ட இந்த மாற்றம் ஏன்? பட் அதுக்கு பெட்ரோல் தான் காரணம். கண்டிப்பாக E20 பெட்ரோல் தான் காரணம். அதே மாதிரி பெட்ரோலில் ஸ்மெல்லும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை டேஸ்ட் பண்ணால் கூட ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குது. ஓகே. இப்போலாம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் தெரியாமல் அந்த நாக்கில் பட்டுரும். அது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகே. அதுவும் எங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி மாட்டுவோம். ஓகே. கஸ்டமருக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அது கஸ்டமர்ஸ்க்கும் பெருசாக தெரியாது, எங்களுக்கும் ஒரு நல்ல லாபமாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, க்ளீனே பண்ணுறதில்ல. ஓகே. யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கார்பரேட்டர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாக்கும் யூனிகானுக்கும் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இது வந்து CV கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப டெக்னாலஜி கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டரால் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் சுசுகி ஃபியரோட லான்ச் பண்ணாங்க. இது CV கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இந்த CV கார்பரேட்டர் இருக்கிற வண்டியில் அதிகமான டேமேஜ் ஏற்படுது. ஸோ நார்மலாக இப்போ ஆக்டிவா, ஓல்டு ஸ்பெண்டர் வண்டிகள்லாம் ஸ்லைட் கார்பரேட்டர் சொல்லுவாங்க. அந்த ஸ்லைட் கார்பரேட்டரில் இதோடைய பாதிப்பு பெருசாக இல்லைன்னு சொன்னாலும் மைலேஜ் ட்ராப் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள் மைலேஜ் ட்ராப் இருக்குது, ஆனால் மற்ற பாதிப்புகள் ஏற்படுத்துறது குறைவாக இருக்குது. ஆனால் அந்த CV கார்பரேட்டர் இருக்கிற எல்லா வண்டிகளும் இன்க்ளூடிங் ராயல் என்ஃபீல்டு வரைக்கும், பல்சர், FZ, ராயல் என்ஃபீல்டு, அதுவும் ரொம்ப அதிகமாக மாத்திர வண்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோண்டா யூனிகான் ஷைனில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓடிட்டு இருக்க பெரும்பான்மையான வண்டிகளில் 60% மேலே கார்பரேட்டர் மாட்டியாச்சு. சரி. அதே மாதிரி என்னாச்சுன்னா, நாங்கள் கிளாஸ்க்கு போகும்போது இப்போ FI வந்துருச்சு, இனிமேல் கார்பரேட்டருக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி கார்பரேட்டர் இருக்கிற கம்பெனி பல 100 கோடிக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது மறைமுகமாக நிறைய விஷயங்கள் எங்கள் வாடிக்கையாளருக்கு மிகப்பெரிய பொருட்செலவை ஏற்படுத்துது. நாங்கள் வாங்குற சார்ஜ் வந்து என்ன ரொம்ப அநியாயமாக வாங்குறீங்க, அதிகமாக வாங்குறீங்க,
ஒரு லிமிட்டே இல்லாமல் நீங்கள் பொருளை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நாங்கள் அதை பற்றி புரிதல் ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தான் இவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஓகே. இப்போ ஒரு பீரியாடிக் இருக்கும். இப்போ டயர்னா இவ்வளோ கிலோமீட்டர், ஒரு செயின்னா இவ்வளோ கிலோமீட்டர், ஒரு பேட்டரினா இத்தனை இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியாடிக் சர்வீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் சர்வீஸ் பண்ணினா பீரியாடிக் சர்வீஸ் சொல்லிட்டு போர்டே போட்டிருப்பாங்க எந்தெந்த சர்வீஸில் என்ன மாற்றணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த கார்பரேட்டரை எப்போ மாற்றணும்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, வாடிக்கையாளருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் BS6ல இந்த ஃபியூல் பம்ப் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா BS6 லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. இது வந்து ஓல்டு கார்பரேட்டில் ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ BS6 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் அசம்பிளியே மாற்ற வேண்டியதாயிடும். ஓகே. ஏன் மாற்றணும்னா அவர் ஒரு மாதம் நிப்பாட்டினா போதும், இதை மாற்றி தான் ஆகணும். ரெகுலராக ஓட்டுற வண்டிக்கு பிரச்சனை கம்மி. அவர் ஒரு மாதம் 2 மாதம் நிப்பாட்டிட்டு ஃபாரின் போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 10,000 15,000 செலவு பண்ணாதான் வண்டி ஓடும். இப்போ BS6ல என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த மாதிரி ஃபியூல் மோட்டர். இப்போ உதாரணமாக இப்போ நிறைய பங்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ இந்த பிரச்சனை மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனால பிரச்சனைன்றது எப்போ ஜாஸ்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு எல்லா வண்டிலையும் தண்ணி வருது. பெட்ரோல் போட்ட பங்க்கில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய வண்டிகளை திறந்தா தண்ணி தான் வருது, ரோட்டில் போகிற எல்லா வண்டியும் நின்று போயிடுது அப்படின்ற விஷயங்கள் வரும்போது தான் இது ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் யாரும் பிரச்சனை எடுத்துக்கல. என்னடா எல்லா வண்டியும் நின்று போச்சா அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வருது. அப்போ தான் அந்த E20 மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணி போனால் சரி, ஒரே ஒரு வாட்டி அந்த டேங்க்ல தண்ணி போயிருச்சுன்னு சொன்னால் இந்த கனெக்ஷன்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டேங்க்குக்கு அடிப்பட்ட பகுதியில் தான் கனெக்ஷன்ஸ் வரும். இந்த லெவலில் நீங்கள் பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னாவே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் கான்டாக்ட் ஏற்படுத்தும். ஒரு வாட்டி ஒரு பெரிய சர்க்கியூட்டில் உங்களுக்கு தெரியும் ஷாக் எப்படி அடிக்கும். ஒரு பெரிய சர்க்கியூட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி போட்டால் மொத்தமாக ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு ஓட்டிட்டீங்கன்னு சொன்னாவே அதில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பல இடங்களில் பாதிப்புக்குள்ளாயிருக்கும். அந்தளவுக்கு ப்ராப்ளம் வருது. அதனால் இந்த தண்ணி உள்ளே போச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் மிகப்பெரிய டேமேஜ். அதனால் BS6 வண்டிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனாலாம் கலக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதிலலாம் பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஃபுல்லாக மோல்டட் அந்த மாதிரி மோட்டர்ஸ் நீங்கள் பொருத்த வேண்டியிருக்கும். இதனால் மோட்டரோட மட்டும் போகிறதில்ல, நிறைய சர்க்கியூட்டுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது? ஃப்ளோட் நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய வண்டிகளுக்கு BS3 BS4 வண்டிகளுக்கு ஃப்ளோட் நீடில் சொல்லுவாங்க. இது ஓகே. இது முனையில் ஒரு ரப்பர் பீஸ் வரும். இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலோட டச்சிலே இருக்கும். எப்போவுமே இது வழியாக தான் பெட்ரோல் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். இந்த பார்ட்ஸ் டேமேஜ் என்ன ஆகும்னா கார்பரேட்டர் லீக் ஆகி ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது ஒரு ரெண்டாவது ஃபால்ட்டு. இதோட நிற்காது. அப்புறம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது இல்லையா, அப்படியே திருப்பி கொஞ்சம் பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே போகுதுல்ல, இந்த போகிற வழியில் நிறைய வண்டிகளில் இந்த பிளாஞ்ச் வந்து ரப்பர் பிளாஞ்ச். ஓகே. இது வழியாக தான் பெட்ரோல் என்ன ஆகும், பெட்ரோல் கம் ஏர் வந்து இது வழியாக உள்ளே போகும் உங்களுக்கு. அப்படி போகும்போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா வால்வ்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிஸ்டன் வால்வுக்கு இந்த கேப்பில் தான் இந்த பெட்ரோல் அந்த எத்தனால் மிக்சர் வெளியே வரும். இப்போ என்ன ஆகுது, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேய்மானங்கள் ஜாஸ்தி ஆகுது. பெட்ரோல் வந்து இரும்பு அரிக்கும்னு சொல்கிறீங்களா, அது என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி போடுறோம், திரும்ப ஃபால்ட் வருது. அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வருது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டெம் ஆயில் சீல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஆயில் சீல்ஸ் வரும். ஓகே. 2 இடத்துல, அதுவும் ரப்பர் பார்ட்ஸ் தான். இந்த ஆயில் சீல் போச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த 4 ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் ஆயிலும் பெட்ரோலும் ஒன்றா ஆகக்கூடாது. இந்த ஆயில் சீல் போச்சுன்னா என்ன ஆகுனா, இது வழியாக ஆயிலும் உள்ளே போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பெட்ரோல் மட்டும் எரிய வேண்டிய இடத்துல ஆயிலும் சேர்ந்து எரியும் போது இது இன்ஜின் வரைக்கும் பாதிப்புள்ளாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் இன்ஜினுக்கும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் வழக்கமாக செய்கிற அந்த இன்ஜின் பீரியட் அப்படின்றது லைஃப் சைக்கிள் கம்மியாகிடுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பெட்ரோல் எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்களுக்கு என்னென்னா பழைய வண்டிகளுக்கு நீ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்களா, எதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இல்லை ஃபால்ட்டே வராதுன்னு நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணாங்க, முதல்ல யூகால்னு ஒரு கார்பரேட்டர் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்க, E20ஆல் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, E20 பிரச்சனையே இல்லை, ஃபால்ட்டே வராது, நான் கேரண்டின்னு சொன்னவங்க என்ன பண்ணுறாங்க, E20 கிட்டுன்னு லான்ச் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அவங்களே கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறோம், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 680 ரூபா மதிப்புள்ள E20 கிட், இந்த கார்பரேட்டரில் இந்த ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு கிட் கொடுக்குறாங்க. அது கார்பரேட்டருக்கு மட்டும்தான். ஓகே. நான் சொன்ன மாற்றம் எங்கேயும் எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த கம்பெனியோடைய அந்த ப்ராடக்ட்டை வாங்கி புல்லட் கம்பெனி என்ன பண்ணுற, ராயல் என்ஃபீல்டு இருக்காங்களே, நீங்களாம் விற்கக்கூடாது, நாங்களே விற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 685 ரூபா இருந்த அந்த பொருள் 1750 ரூபா விற்பனை செய்யப்படுது. அதுக்கு டேக்ஸ் வேறு கட்டுறோம், 12% டேக்ஸ் வேறு கட்டுறோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு கிட்டு மாற்ற வேண்டியிருக்குன்னு சொன்னால் அந்த ராயல் என்ஃபீல்டு என் கம்பெனி என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கால் ஃபார் பண்ணியிருக்கலாம், என்னுடைய வாடிக்கையாளர் எல்லாரும் E20 கிட்டுக்கு அப்டேட் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் ஹீரோ ஹோண்டா நிறுவனம் என்ன பண்ணியது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ரோஃபிட் கிட் கொடுத்தாச்சு. அதாவது நீங்கள் இந்த ஹீரோ ஹோண்டா வண்டியில்
E20 வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது வந்து E30 வரைக்கும் அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 1100 மதிப்புள்ள பொருள் என்ன பண்ணுறாங்க, விற்பனை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள்லாம் ஃபால்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் சொல்கிறீங்க? அப்போது ஒரு ஃபால்ட் இருக்குன்றதை நீங்கள் புரிதல் ஏற்படுத்திக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஃபால்ட்டை ஜஸ்ட்டு 1% 10% தான் பேசுகிறீங்களோ ஒழிய அதுக்கு மேற்கொண்டு நடக்கிற விஷயத்தை நீங்கள் பேசுகிறதே இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட் மட்டும் எடுங்க, ரப்பர் பார்ட்ஸ் டேமேஜ்னு நேற்று நம்ம மத்திய அமைச்சரும் சொல்லிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் எந்த ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்டையும் சரி, மேனுஃபேக்சர்கிட்டையும் சரி, இந்த வால்வ் ஆயில் சீலு டேமேஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. அப்படி டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அது இன்ஜினை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள். எல்லாரும் பேசுங்க. நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதை மேனுஃபேக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் நிறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிறைய ஏன் மறைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் எங்களுக்கு. எனவே பார்த்தீங்கன்னா இந்த எத்தனாலால் ஏன் மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுது, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ வந்து திடீர்னு வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து திடீர்னு வந்து ஃபால்ட்டே இல்லை எதுவுமே வராதுன்றீங்க, அடுத்த வாரம் என்ன பண்ணுறீங்க, ரெட்ரோஃபிட் கிட்ட வைக்கிறீங்க. ஓகே, ஏன் அதை செய்றீங்க? ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டே இல்லைன்றீங்களா, அப்போ ஏன் மாற்றணுன்ற விஷயத்தை சொல்கிறீங்க? சரி, இப்போ பெட்ரோல் வந்து தண்ணின்னு சொல்கிறீங்க இல்லையா, தண்ணி போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ E20 பெட்ரோலில் தண்ணி அதிகமாக இருக்குன்ற மாதிரி இல்லை, நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் அதான் சொன்னலையா, வண்டி ஃபால்ட்டுன்னு வரும். முதல்ல நாங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலை, கரண்ட் வருதா, வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, பெட்ரோல் கீழே கரெக்டாக இறங்குதா. இப்போ ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பெட்ரோல், கரண்ட், ஏர், இந்த 3 தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 3லேயும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கரண்ட் வருதான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கார்பெட்டில் பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டும் மிங்கிள் ஆனால் எரிஞ்சிடும் அது. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஸ்டார்ட் ஆகல பட்சத்தில் என்ன பண்ணுறோம், நாங்கள் பார்க்க செக் பண்ணும்போது கார்பெட்டில் தண்ணி இருக்குது. அப்படி தண்ணி இருக்கும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகாது. தண்ணி வந்து பெட்ரோலில் போயிட்டு உள்ளே போய் ஸ்டார்ட் ஆகாது, பெட்ரோல் மாதிரி எரியாது. அப்போ சந்தேகப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது டேங்க் வரைக்கும் தண்ணி போயிடுது. ஓகே, உடனே வாடிக்கையாளர்கிட்ட கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி என்ன நடந்து, தண்ணி எண்ணெய் ஊற்றுனீங்களா, மலையில் நிற்க வச்சிங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வண்டி ஒரு 2 மாதம் நிப்பாட்டிட்டேன், ஒரு 3 மாதம் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் அந்த 2-3 மாதங்கள் நிப்பாட்டுற பெரும்பான்மையான வண்டிகளில் தண்ணி சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னடா E20னா தண்ணி வருமா அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்படுறோம். அப்போ நாங்களும் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நீர்மம் இருக்குதோ காற்றுல இருக்கிற நீரை கூட உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 மாதம் 2 மாதம் நிப்பாட்டுற எல்லா வண்டிகளையும் பெரும்பாலும் தண்ணி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், இந்த E20யை பயன்பட ஃபர்ஸ்ட் வந்து மழை காலங்களில் டேங்க்கில் ஓட்ட இருக்கிற வண்டி, டேங்க் சரியாக மூடாத வண்டிகளில் நாங்கள் தண்ணி போகிறத பார்த்துருக்கோம், பார்க்காம இல்லை. ஆனால் இப்போ தண்ணி போச்சுன்னு சொன்னால் இந்த கிளீனிங் ப்ராசஸோட உங்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ அதுக்காக நீங்கள் பல பார்ட்ஸை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. எங்கள் எதிர்ப்பு என்னன்னு சொன்னால், இந்த E20 பெட்ரோலால் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு தேவையற்ற வகையில் நிறைய பொருட்சேதத்தை ஏற்படுத்துறது எங்களுக்கு கண் முன்னாடி தெரியுது. அதை தவிர்க்கிறதுக்கு தான் பேசுகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், பழைய வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்களுக்கு இப்போ RX 100 இதெல்லாம் வந்து இன்னும் லவ் பண்ணி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க, 1 லட்சம் செலவு பண்ணி ஓட்டுறவங்க இருக்காங்க. RX 100 போன்ற வண்டிகளில் இந்த எத்தனால் மிக்சர் பெட்ரோல் இன்ஜினுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் வண்டி. இப்போ 4 ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போட நின்றோம், ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பேரிங் நாய்ஸ், வண்டி வந்து அதோட RX 100 நாய்ஸ் தான் அதுக்கு எல்லாரும் பிடிக்கும், சத்தம் தான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேரிங் என்ன பண்ணுது, அரிச்சு எடுத்து சத்தத்தையே மாற்றி விட்டுருது. ஓகே, அப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இவ்வளோ செலவு பண்ணியும் திருப்தி வராமல் ஒரு குறைந்த காலத்தில் மீண்டும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த இன்ஜின் சர்வீஸ் பண்ண மாதிரி. ஓ, இந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கிள் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட R15 சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி என்னென்ன வண்டிகள்லாம் இதை கவனிக்க முடியுது? இப்போது நிறைய, இப்போ அடுத்த சொன்னால் போதும், எந்தெந்த வண்டிகள்லாம் நீங்கள் BS6 வாங்கினா எந்தெந்த வண்டிகள்லாம் வண்டி ஓட்டும் போது ஐட்லிங் அப்படியே மேலே கீழே லோ ஹையாக மாறி வருதோ, எந்தெந்த வண்டிகள்லாம் லோ ஹை மாறி வருதோ, அப்புறம் எந்த வண்டிலாம் திடீர்னு உங்களுக்கு ரன்னிங்கில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுதோ, அப்புறம் எந்த வண்டிலாம் அப்படி அடைச்சி ஓடுற மாதிரி இருக்கோ, இந்த வண்டிகளெல்லாம் மொத்தம் 3 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கணும். அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அது வாடிக்கையாளர்கள் லாபம். ஓகே, இல்லைன்னு சொன்னால் மேனுஃபேக்சரர் கம்ப்ளைண்ட்டாக ஒத்துக்கணும் அவங்க, ஏன் ஃபால்ட்டுன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இது போடுற எத்தனால தான் அப்படின்றத நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். ஓகே, அவங்க எடுத்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபால்ட்டுக்கு நீங்கள் நேராக போனோடனே முதல்ல ECM மாற்றணும், இன்ஜெக்டர் மாற்றணும். ECM இன்ஜெக்டர் காஸ்ட் இன்றைக்கி 7000 ரூபா. இன்றைக்கி ஹீரோவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ஃபஸ்ட்டு ஒரு பெப்பு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணது சொல்கிறோம் பாருங்கள். பெப்பு வண்டி நல்லா ஓடிட்டே இருக்குது, திடீர்னு என்ன ஆகுது, வண்டி பிக்கப் இல்லை, ட்ராப் ஆகுது, அடைச்சி போகுதுன்ற விஷயங்கள் வருது. இதுதான் எங்களுக்கு ஆரம்பம். இந்த எத்தனால ஏற்படுற பாதிப்பை ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி ஸ்கூட்டி பெப்பு. டக்குன்னு என்ன பண்ணுறோம், நாங்களும் பார்க்குறோம், புது வண்டியாக இருக்கிறதுனால சார் கம்பெனியில் விடுங்க பார்க்கலாம், நாங்களே ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். உடனே கம்பெனிக்கு கம்பெனியில் போனால் என்ன சொல்கிறாங்க, வண்டியில் இருக்கிற ECM-ஐயும் மாற்றணும், இன்ஜெக்டரையும் மாற்றணும்னு சொல்கிறாங்க.
அப்டேட்டட் இசிஎம் போடணும், அப்டேட் இன்ஜெக்டர் போடணுன்ற விஷயம் மட்டும் சொல்கிறாங்களே ஒழிய ஏன் மாற்றணும், நேற்று வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு, இந்த வாரம் ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிற்கிது. கரெக்டாக அது எந்த ஃபால்ட்டுமே இல்லை. செக் பண்ணி பார்த்தா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. உடனே கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாஷ்டு இசிஎம்னு சொல்லிட்டு அவங்களே விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4100 காஸ்ட் ஃப்ளாஷ்டு இசிஎம் ஓகே அப்படின்னு கொண்டு வராங்க ஸ்கூட்டி பெப்பில். உடனே கூடுதல் என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்டர் சேர்த்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 சிசியில் ஓடக்கூடிய 100 சிசி வாகனத்தில் பொருத்தப்பட்ட இன்ஜெக்டரை எடுத்துட்டு அதை விட கூடுதலாக இருக்கக்கூடிய சிசி இன்ஜெக்டரை பொறுத்துறாங்க. அப்போ என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அதாவது பெட்ரோலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னா இதை வந்து வெளிப்படையாக மெக்கானிக் கிட்டேயோ இல்லை கஸ்டமர்கிட்டயோ இந்த பெட்ரோலுக்கு மாற்றாக இதை செய்கிறோன்றதை சொல்லவே இல்லை. ஓகே. அந்த டைமில் அந்த ஸ்கூட்டி பேப்பர் அப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்கு சாமானியனுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் மெக்கானிக்காக இருக்கிறதுனால இது தெரியுது இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆமாம், பட் அவன் கண்டிப்பா அந்த செலவு அவனுக்கு தெரியுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னடா செலவாயிட்டே இருக்குது, வண்டி வாங்கினது நான் இஎம்ஐ கட்டுவேனா, பெட்ரோல் போடுவேனா, ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுவேனா அப்படின்லாம் இல்லவே இல்லை இப்போ. அதனால அவனுக்கு செலவு, அவனுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. என்ன பண்ணிட்டு கடன் வாங்கி அதை என்ன பண்ணுவான், அதை போட்டு மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. சாமானிய மக்களுக்கான செலவுகள் கடுமையாக உயர்ந்துருக்கு சார். இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது ரொம்ப உயர்ந்து போச்சு. ஓகே, அதான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ நீங்கள் ஜூபிட்டர் வண்டிகள் வச்சிருக்கீங்களா, டிவிஎஸ் பிராண்டே சொல்கிறேன், ஜாவா வச்சிருக்கீங்களா, ஜூபிட்டர் வச்சிருக்கீங்களா, இப்போ ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் வண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நீங்கள் ஐட்லிங் நிப்பாட்டிருப்பீங்க, அப்போ அப்படியே குரு மேலே ஏறி இறங்குதா, அது எல்லாத்துக்கும் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் தான். ஓகே, நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எத்தனால் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனிக்கு போகிறோம், அவங்க எத்தனால் ஃபால்ட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இன்ஜெக்டரை கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிடுறாங்க. இப்போ வந்து ஆக்டிவா 100cc ஃபால்ட் வந்துச்சுன்னா 125 இன்ஜெக்டர் போட்டுறோம். ஓகே, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சுசுகியில் பர்க்மேன் ஆக்சஸ் வண்டி, அந்த வண்டி எல்லா வண்டியுமே இந்த கம்பெனி வர ஆரம்பிச்சிச்சு. ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஏட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனால் 7000 ரூபா 8000 செலவுன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியை மேனுவலாக, அதாவது BS6ஓட நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபெயிலியர் ஆக்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பண்ணால் தான் வண்டி ஓடும். இப்போ வாடிக்கையாளர் என்ன கேட்குறோம், சார் நீங்கள் 8000 10,000 செலவு பண்ண ரெடியா, ஒன்று ப்ராப்பராக பண்ணித்தரோம். தம்பி காசே இல்லைப்பா, இஎம்ஐ கட்டல, டியூ கட்டல, அதுவே போயிட்டு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓட்ட ரெடியா, மைலேஜ் கம்மியாகும், பரவாயில்லையா, பரவாயில்ல தம்பி, இப்போதைக்கு ஓடினா போதும், எங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு செலவு வைக்கிறதுக்கு இப்போதைக்கு சக்தி இல்லை, 2-3 மாதம் கழிச்சு ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி மாற்றிக்கிறேன், அது வரைக்கும் ஓட்டி கொடுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கம்பெனி செய்கிறதே இல்லை. எடுத்த உடனே ஈஸியாக மாற்றணும். நிறைய சண்டைகள்லாம் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி ஃபைட் பண்ணியிருப்பாங்க, பெரிய வைரலாக போச்சு. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் மாற்ற மாட்டேங்கிறாங்க, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஷோரூமில் போனால் மாற்ற மாட்டேங்கிறாங்க, 5000 கூட 10,000 கூட கேட்குறாங்கன்னா இந்த நிலமை தான் அவங்களுக்கு. ஆனால் எதனால் 5000 கூட 10,000 கூடன்ற விஷயத்த எந்த நிறுவனமும் சொல்ல மாட்டேங்க. ஓகே, இப்போ நீங்கள் டிவிஎஸ் சொன்னீங்க. ஆமாம், அப்புறம் வந்து ஜாவா வண்டி, அப்புறம் ராயல் என்ஃபீல்டு வண்டி, எல்லாத்துலேயும் இந்த ப்ராப்ளம். ராயல் என்ஃபீல்ட்லாம் பழைய வண்டி கம்பல்சரி கார்பரேட்டர் மாற்றி ஆகணும் நீங்கள். ஓகே, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணும்போது 3 வருஷம் விட்டு மாற்றுவாங்க, இப்போ வருஷம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு. இப்போ மற்ற கம்பெனிஸ், இப்போ யமஹா ஆகட்டும், மற்ற பஜாஜ் ஆகட்டும், பஜாஜில் இப்போ மேஜராக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. பஜாஜ் வண்டி வச்சிருக்கவங்க அந்த 125 ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, நீங்கள்லாம் உண்மையாகவே போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பீங்க. அவங்க தான் வாங்கியிருக்கீங்க. எதனால அந்த அளவுக்கு, அதாவது எப்படின்னா எப்போ ஓடும் எப்போ நிற்கணும் தெரியாது. ஓகே, கம்பெனியில் போய் கேட்டால் அதோட ஈசிஎம் சப்ளையே இல்லை. ஓ, இன்னைக்கு எல்லாமே ரீசன் வந்து E20 தானா? இல்லை, அவங்க மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரர் என்ன எரிபொருளை பயன்படுத்துறோன்றதை தெரிஞ்சு பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணல அவங்க. ஓகே, ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு பண்ண மாதிரி பண்ணி அனுப்புறாங்க. பண்ணி அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேப் சென்சார்னு சொல்லுவாங்க. பல்சரில் வந்து மேப் சென்சார், அதாவது என்னன்னா நிறைய இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே கார்பரேட்டர் செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைஸ், அதை ஸ்ப்ரே பண்ணுற டெக்னாலஜி வைஸ் செய்கிறது தான் BS6. ஓகே, எளிமையாக ரொம்ப சிம்பிளாக புரியுறது. அந்த சிம்பிளாக அந்த பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது, நிறைய சென்சார்ஸ் ரிசல்ட் தேவைப்படுது. அந்த சென்சார் மேலே இந்த பெட்ரோல் எத்தனால் மிக்சடு பட்டா அந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 சென்சார். இது பல்சரில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மாற்றிருக்கீங்கன்னு கேளுங்க, த்ராடில் பாடி எத்தனை பேர் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் த்ராடில் பாடி மாற்றுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று எத்தனாலால் இருக்கணும், இல்லைனா மேனுஃபேக்சரர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். ஓகே, இது 2 மட்டும் தான் இருக்கணும். இது என்ன பண்ணுங்க, நீங்களோ இல்லை மெக்கானிக் மேலே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்காதீங்க. இது ஒன்று மேனுஃபேக்சரர் சரியாக செய்யலன்னு புரிஞ்சுக்காங்க, இல்லைனா இதில் படுற எத்தனால் தான் பிரச்சனை இருக்கும். மேனுஃபேக்சரர் வந்து சரியாக செய்ய முடியாமல் ஒரு வண்டியை லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா RI டெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ ஹிமாலயன் எல்லாம் வச்சிருக்காங்க பைக்கு, அது எல்லாமே இப்போ நம்ம இது ரிலேட்டடாக சச்சின் கூட ஹிமாலயன் கம்பெனி வண்டி தான் வச்சிருக்காரு. அவருக்கும் அந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, இல்ல எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கு சார். ஓகே, சொன்னலையா, அந்த அதாவது எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்பிச்சு எல்லா ஆக்டிவா எல்லா கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. இப்போ ரெகுலரா கஸ்டமர்ஸ் நீங்க யார்ட்ட கேட்டாலும் மைலேஜ் எவ்வளவு வருது, RI சொல்ற மைலேஜ் யாருக்காவது வருதானா வரவே வராது.
இல்லை இப்போ ஸ்ப்ளெண்டர்லலாம் அந்த E20 யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னும் சேல்ஸ்க்கு வரல. ஓகே. வார்த்தைகளில் வந்துருச்சு, இன்னும் வண்டி வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. E85 வண்டி வரல. வந்திருந்தா கண்டிப்பாக பல மாற்றங்கள் செஞ்சு தான் ஓட்ட முடியும். அது நிச்சயமா அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் சரி, இப்போ ஆகும். நீங்கள் பெட்ரோலை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பெட்ரோலில் நீங்கள் ஏதாவது ஃபீல் ஆகுனீங்களா? அந்த ஸ்மெல்லே ஓரளவுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இப்போ சரி. நாங்கள் ஒரு 30 வருஷமா பெட்ரோல் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. டேஸ்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம். ம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ அதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்ல, ஏதோ ஒன்று கலந்துருக்காங்கப்பா அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அது போக போக தான் எத்தனால் கலந்துருக்காங்கன்ற விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டீப்பாக நாங்களும் நிறைய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணோம். எத்தனால்னா என்ன, கார்பரேட். அப்போ இந்த ரீசன்னால தான் இப்போ நீங்கள் வந்து எதிர்ப்பு கொடுக்குறீங்க. ஆமாம், எதிர்ப்பு அதாவது E85 எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ என்ன சொல்றோம்னா, நீ E85 வரைக்கும் கொண்டு வரதுக்கான டெக்னாலஜியை முன்னாடியே செஞ்சு கொடு. ஓகே. இப்போ E85 ஊற்றணும்னு சொன்னா, E30 ஊற்றணும்னு சொன்னா, இந்த வண்டியில் என்னென்ன மாற்றம் செய்யணுன்றதை எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுங்க. E20 E20 ஊற்றணும்னு சொல்லிட்டீங்க, E10 ஊற்றணும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ண வேண்டிய பார்ட்ஸை ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் ஃப்ரீயாக மாற்றி கொடுங்க கஸ்டமருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் டாக்ஸை கம்மி பண்ணுங்க அட்லீஸ்ட். இப்போ எத்தனாலோட டாக்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? எத்தனால் டாக்ஸ் எவ்வளோ உங்களுக்கு? இப்போ எத்தனால் டாக்ஸ் 5%. இது யாருக்கு லாபம் வரணும்? டாக்ஸ் கம்மினா மக்களுக்கு தான் லாபம் வரணும். அந்த லாபம் மக்களுக்கு வரல. பெட்ரோல் விலை குறையவே இல்லை. 18%லேருந்து திடீர்னு 5% ஆகிட்டீங்க. ஓகே. எத்தனால் டாக்ஸ். ஆனால் நீங்கள் அதுக்காக மாற்ற போகிற பார்ட்ஸோட விலைக்கு டாக்ஸ் எவ்வளோ? 18%. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்காங்க, இல்லைனா கேரண்டி கொடுங்க. இந்த ஃபியூல் பம்ப் அசம்பிளி இத்தனை வருஷம் ஓடுன்னு கேரண்டி கொடுங்க. இந்த த்ராட்டில் பாடி 5 வருஷம் 10 வருஷம் ஓடுன்னு கேரண்டி கொடுங்க. இதை கொடுக்காம எங்கள் வாடிக்கையாளர் மேலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொருட்சுமையை திணிக்கிறதா எங்களுடைய பெரிய எதிர்ப்பு காமிச்சு. ஓகே. இப்போ பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க என்ன அதான் ஒன்று, மத்திய அரசு என்ன பண்ணணும், எல்லாரையும் பணக்காரங்களும் ஆகிடணும். சொல்கிற மாதிரி எல்லாரையும் கோடீஸ்வரங்களாக பணக்காரன் ஆகிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்தால் பைக் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஓகே. இல்லைனா என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்னும் ஏழை ஆகிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பைக்கே வாங்க, நடந்தும் சைக்கிளையும் போயிடுவாங்க. இதுதான் நிச்சயமா சொல்யூஷனாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. அப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ ஆல்ரெடி பைக் வச்சுக்கிறவங்களுக்கு என்ன ஏதாவது அட்வைஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, டிப்ஸ் மாதிரி? இல்லை, அட்வைஸ் இல்லை. இப்போ என்னன்னா, அவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கோபத்தை எங்கள் மேலே காமிக்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே ஆகுன்றீங்க? கண்டிப்பாக வந்தே ஆகும், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணணும், அவங்க இப்போது இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வண்டி வாங்குற பட்சத்தில் என்ன பண்ணணும், போயிட்டு சார் என்னென்ன பார்ட்ஸுக்கு கேரண்டி எங்களுக்கு பிரித்து சொல்லுங்கள், எத்தனை நாள் அஃபெக்ட் ஆகிற பார்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ சொன்ன இல்லையா, இப்போ வந்து இந்த ஃபியூல் பம்ப் அப்படின்றது அஃபெக்ட் ஆகிறது எத்தனால் அல்லது தண்ணி யாரால அஃபெக்ட் ஆகும் சார். அதே மாதிரி த்ராட்டில் பாடியில் இருக்கிற சென்சார்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் லைஃபு கம்மி கீழே வரவே கூடாது. ஃபஸ்ட்டு R15 வந்த புதுசில், நாங்கள் R15 வந்த புதுசில் 10 வருஷம் வண்டியில் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஓடிருக்கு லான்ச் பண்ண டேட்லேருந்து. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த வண்டியும் ஓடுறதில்ல. அதே மாதிரி பார்ட்ஸ் அப்படின்றது ஒரு பீரியாடிக்காக மாற்றிக்கிட்டு இருந்த பார்ட்ஸ், இன்றைக்கி அந்த பீரியட் எப்போ அவனுக்கு மாற்றுற டைம் வரும்னே தெரியல. அவ்வளோ மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழல் வந்து மாறிட்டு இருக்குது. அது என்னன்னா எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதாவது எங்களுக்கும் அந்த பைசா வரமாட்டேங்குது, கஸ்டமர்கிட்டையும் ரொம்ப அதிகமான பணத்தை வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. இப்போ ஒரு ஈசிஎம், இந்த ஈசிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் 10,000 ரூபா கொடுத்து மாற்ற வேண்டியது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி, இதில் தண்ணி, அதாவது ஃபியூல் பம்பில் தண்ணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், இந்த ஃபியூல் பம்பை ப்ராப்பராக டிசைன் பண்ணாததுனால இங்கே ஏற்படுற ஷார்ட் சர்க்கியூட்டால் வண்டியில் இருக்கக்கூடிய ஈசிஎம் பிரெயின் அப்படின்னு சொல்ல ஈசிஎம் ஃபால்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி தண்ணி இதில் பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த ஈசிஎம்ஐ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு ஃபியூஸும் கொடுக்கல டெக்னாலஜி வைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த RI வண்டி டெஸ்ட் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு சாதாரண மெக்கானிக் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரியல அப்படின்ற கோவம் தான் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு E20 மேலே என்ன எதிர்ப்புனா, எங்கள் வாடிக்கையாளருக்கு தேவையற்ற முறையில் அதிக பொருள். இப்போ ஜென்ரலாக இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் ஃபால்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப லாங் டைமில் தான் வரும். எஸ், கரெக்ட். சின்ன சின்ன ஃபால்ட் வரும். இதை என்னாச்சுன்னு தெரியல, வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே அந்த வேலை முடிஞ்சிடும். ஓரளவுக்கு. ஆமாம், 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படியான சுச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அந்த சுச்சுவேஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி பிரேக் ஷூ தேஞ்சா மாற்றுவோம், செயின்ஸ் பாக்கெட் தேஞ்சா மாற்றுவோம். ஆயில் வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் டு 5000 கிலோமீட்டர் அவங்க யூசேஜ் பொறுத்து ரெகுலராக ஹீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் மாற்றுவோம். அவர் லைட் யூஸ், ஆஃபீஸ் போவார், வீட்டுக்கு வருவார்னு சொன்னால் 5000 கிலோமீட்டர் ஒட்டி மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பீரியட் இருந்தது. அதாவது சர்வீஸ்க்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு பீரியட் இருந்தது. எமர்ஜென்சியாக என்னென்ன ஃபால்ட் வரும் பார்த்தீங்கன்னா, பஞ்சர் ஆகும் அவங்களுக்கு, பல்பு திடீர்னு ஃபியூஸ் ஆகிடும். அது வந்து ரெகுலர் ஜாபில் டிஸ்டர்ப் ஆகிற ஜாப், திடீர்னு கேபிள் கட் ஆகிடும். அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும், ஏதாவது ஒன்று வீல் பேரிங் உடஞ்சி ஜாம் ஆகிடும். இந்த மாதிரி அப்படின்னா எப்போயாவது சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கும்.
அதெல்லாம் ஒரு சர்வீஸ் பீரியடில் நம்ம கவர் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் மேஜர் பார்ட்ஸு இன்றைக்கி மாற்றக்கூடிய சூழல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. அந்த மேஜர் பார்ட்ஸ் மாற்றும் போது தான் அவங்களுக்கான பொருட்செலவு மிக கடுமையாக உயர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த எதிர்ப்பு நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா மினிமமாக ஒரு மந்த்லி செலவுன்றது 5000 10,000 ரூபாய் கிட்ட தான் வரும். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ. அதான் சொல்லலை, ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பைக் வாங்குறவங்க யாராக இருப்பாங்க, ஒரு மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க, என்ன பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ வரும்னு பிளான் பண்ணுவாங்க. நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் இஎம்ஐ எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வண்டிக்கான எக்ஸ்பென்ஸ் ஓரளவு தெரியும் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப நாளாக வண்டி வச்சிருப்பாங்க, இல்லைனா பல பேர்ட்ட விசாரிச்சிருப்பாங்க. இப்போ மாதம் இவ்வளோ செலவாகும், வண்டிக்கு தேய்மானம், டிப்ரிசியேஷன், எதிர்பார்க்காத செலவுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செலவு ஆகும் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கால்குலேட்குள்ளே அது அடங்குறதே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன், மினிமம் தோராயமாக எவ்வளோ பைக் வச்சிருந்தாங்கன்னா மாதத்துக்கு அவங்க எவ்வளோ மாதத்துக்கு இன்னைக்கு குறைஞ்சது 1000 ரூபாய் செலவுன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே. குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ மந்த்லி நீங்கள் 1000 ரூபாய் பைக்கு ஏதாவது ஒரு செலவு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லை, ஆயில் காஸ்ட்டு ஈரான் வாருன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு இருந்த ஆயில் எனக்கு 550 ரூபா. ஓகே. ஒரு ஆயிலில் எனக்கு 250 ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் இப்போ ஸ்பேர்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 350 ml ஃபோர்க் ஆயில் 125 ரூபா இருந்துச்சு எம்ஆர்பி, இப்போ 275 ரூபா. ஓகே. 150 ரூபா ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து அவங்க மேலே, அதாவது ரெகுலர் சர்வீஸே இப்போ என்ன ஆகுது, நார்மல் இல்லாமல் ரொம்ப பெரிய ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் வார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் டேக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, வண்டிக்கெலாம் டேக்ஸ் குறைச்சாங்க. ஸ்பேர்ஸ் வந்து 28% இருந்துச்சு சில ஸ்பேர்ஸ்க்கு. அது என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக என்ன பண்ணாங்க, 18% ஆகினாங்க. ஓகே. அப்படியே எல்லா ப்ரைஸும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக 4 மாதம் தான் ஆச்சு, திரும்பவும் பழைய எம்ஆர்பிக்கு போயிடுச்சு. எம்ஆர்பி கம்பல்சரி 8% குறைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த குறைச்ச எம்ஆர்பி திரும்பி மேலே போயிடுச்சு. ஓகே. இப்போ இன்னொரு பெட்ரோலில் ஏதோ பண்ணி காமிச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? இது இதை ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சிடறோம். வச்சா அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அதில் மாற்றம் அப்படியே தெரியும் உங்களுக்கு. நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே பவுடர்லாம் எதுவும் போடல. அதுலேயே சிறு சிறு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படியே ட்ராப் அளவு தானே ஊற்றுனீங்க, கொஞ்சம் அவ்வளோதான். அந்த மாதிரி மாறிவிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி ஊற்றினா எவர்பேட் ஆகிடும். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது மிக்ஸே ஆகாது. ஆமாம். ஒரு மாதிரி அடல்ட்ரேஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நீங்கள் சொன்னீங்க அடல்ட் கலப்படம் செஞ்ச மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. பெட்ரோலே காணாமல் போயிடுச்சு. ஒரு சில வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட டேரெக்டாக எடுத்த வீடியோஸ் இருக்கும், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே தண்ணி லைட்டாக அந்த ட்ராப்ஸ், வாட்டர் ட்ராப்ஸ் வருது, வாட்டர் ஆயில் மாதிரி அந்த இது வாட்டர் ட்ராப்பே வந்துருச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம், அந்த பபிள்ஸ் வருது இல்லையா? ஓகே. இது இப்போ இந்த காற்றுல இருக்கிற தண்ணி தெரியுதா, அந்த பபிள்ஸ் மாதிரி காமிக்குதுல, ஆமாம், எல்லாமே தண்ணி. அது நுர மாதிரி வந்துருது. எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கு? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே. அதனால என்ன பண்ணோம், நம்ம சேஃப்டியாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்போ BS3 வாகனங்களில் டேங்க் மூடியில் ஓட்டை இருக்கும். BS3 வாகனங்களில் இந்த டேங்க் கேப் இருக்குல்ல, அது வழியாக தான் ஏர் போகும். இப்போ BS4 என்ன பண்ணாங்க, அந்த சீல் பண்ணிட்டாங்க. அதை சீல் பண்ணிவிட்டு ஏர் போகாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ BS3 வாகனங்களில் நீங்கள் வெளியே விட்டாவே போதும், இந்த ஏர் உள்ளே போச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகே. அப்போ நீங்கள் மூடி வச்சாலும் போகிறது கெடுறது தான். ஃபுல் க்ளோஸ்டாக சீல்டாக இருந்தால் தான் கெடாது. ஓகே. சப்போ இந்த மாற்றங்கள்லாம் தான் BS3 BS4 வாகனங்களில் இந்த E20க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுன்ற ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுவே இன்னும் யாருக்குமே தரல. அதான் இப்போ தான் 2 கம்பெனி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. புல்லட் ராயல் என்ஃபீல்டில் E20 கிட்னு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவில் வந்து ரெட்ரோஃபிட் கிட் கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டிகளையும் யமஹா எல்லா வண்டியும் இந்த ஃபால்ட் வருது. வராத வண்டியே இல்லை டோட்டலாகவே. ஓகே. இந்த பேரை சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு கிட்னு சொல்லி அவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா யமஹான்னு சொன்னோன்னே, யமஹாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ரேஸ் வெண்டில் மட்டும் தான் ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஆக்டேன் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வண்டி இன்னும் வேகமாக போகணும், ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது ஆக்டேன் பூஸ்டர் சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா ரேஸ் வண்டிகளை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த E20 வந்ததுக்கப்புறம் வண்டி அடைச்சடிச்சு போதா, இதை ஊற்று சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான மார்க்கெட்டிங் ட்ரெண்டிங் இன்னைக்கு. ஓகே. இப்போ இந்த எத்தனை E20ஆல பாதிக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு பிஸ்னஸாகவே கிரியேட் ஆகி போயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கார்பரேட்டர் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு, நம்ம கார்பரேட்டரே விற்காது அப்படின்ற இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட அந்த கம்பெனி வந்து 400-500 கோடிக்கு இன்னைக்கு கார்பரேட் வித்துட்டு இருக்குது. ஓகே. ஏன்னா எல்லாருமே கார்பரேட்டரா மாத்தும். என்னைக்காவது ஒரு நாள் சேல் ஆகிட்டு இருந்த ப்ராடக்ட் இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ அதாவது இனிமே அவ்வளவுதான் இந்த ஃபீல்டு கார்பரேட்டர். இப்போ FI வந்துச்சுன்னா கார்பரேட்டர் இருக்கக்கூடாதுல்ல. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பூம் ஆயிடுச்சு. கார்பரேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, சப்ளை இல்லை. ஓகே.
நம்ம கேட்கும்போது கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. விற்கவே விற்காது. அப்போ உங்களோட கோரிக்கை வந்து இப்போ E20 எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு கிடையாது. அதுக்குண்டான வழிமுறைகளை ஃபர்ஸ்டே சொல்லிக் கொடுங்க. என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து பெரிய தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்றாங்களா, அது ஏன்றதை சொல்லுங்க. மைலேஜ் டிராப் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்க. பாறையில் சொல்ற மைலேஜ் வருமானு கேளுங்க. ஸோ இந்த விஷயங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லாம E20ஆல பாதிக்கப்படுற பொருளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, இதனால தான் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்றதை நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பாதிப்பு உள்ளாது. 10,000 ரூபா ஃபியூல் மோட்ரு போது, தண்ணி பிரச்சனை, ஈஸியாக அடி வாங்காது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அவ்வளோ பெரிய ரிசர்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் மெக்கானிக் நினைக்க வேணாம் நீங்கள். நாங்கள் இப்போது மோடி அவர்களால் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. அதில் நிறைய ஸ்கில்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ எல்லா இடத்துக்கும் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் கற்றுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய மெக்கானிக்ஸ் காலேஜில் போய் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உருவாகியிருக்காங்க. பிஇக்கு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி ப்ராக்டிக்கல் இப்போ யாரும் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. அதனால் எங்கள் கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான பொருட்செலவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னால் கேரண்டி கொடுங்க. நாங்கள் மாற்றி தரோம். ஃபியூல் பம்பு போச்சுன்னா ஃப்ரீயாக மாற்றி தரோன்னு சொல்லுங்கள். ஈசிஎம் போச்சுன்னா ஃப்ரீயாக மாற்றி தரேன்னு சொல்லுங்கள். த்ராட்டில் பாடி போச்சுன்னா ஃப்ரீயாக மாற்றி தரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போது நீங்கள் பண்ணுற மேனுஃபேக்சரர் மிஸ்டேக்கா, இல்லைனா வண்டியில் ஒருத்தர் எத்தனால் மிஸ்டேக்கா, நீங்கள் திருப்பி சத்தமாக சொல்லுங்கள். எல்லோரும் கேட்குற மாதிரி. அதை ஏன் எங்கள் வாடிக்கையாளர் தலையில் மேலும் மேலும் சுமத்துறீங்க? நாங்கள் இன்றைக்கி ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டி பிழைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட மாட்டோமா, ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் சம்பாதிக்கவே முடியல. அதோட செலவு அதிகமாக போயிட்டுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கி நிறைய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த ஜொமேட்டோ டெலிவரி வேலை செய்கிறவங்களாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்களும் மாஸ்க் போட்டு ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹெல்மெட் போட்டு ஓட்டுவாங்க, கவர் பண்ணி மாஸ்க் போட்டு ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களா? பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க? சேஃப்டிக்கு போட்டுருக்காங்க நினைக்கிறீங்களா? படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்ற அவமானத்தை மறைக்கிறதுக்காக போட்டுட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து 2 வீலர் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயங்களை முன்னெடுங்க. கவர்மெண்ட் நீங்கள் எதை வேணால் கொடுங்க, ஆனால் பழைய வண்டிக்கான பொருளை கண்டிப்பாக கொடுங்க. அதுவும் குறைஞ்ச விலையில் கொடுங்க. இப்போ எக்ஸ்பி வந்து 167 ரூபா விற்கிறீங்க. அதெல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்ஸ், காருக்கு ஊற்றுறவங்க, அந்த வசதி படைத்தவங்களாம் இந்த 2 வீலர் வச்சு யாரும் ஓட்டல. எனவே அவங்களுக்கு நீங்கள் குறைந்த விலையில் பெட்ரோலை கண்டிப்பாக நல்ல பெட்ரோலை கொடுங்க. E85, E30 கொண்டு வாங்க. அதுக்கான படிப்படியான ஸ்டெப்ஸை கொண்டு வாங்க. இன்றைக்கி ஜப்பான் அப்படின்றது, இப்போ அவர் சொல்கிற தன்னுடைய வண்டி ஃப்ளெக்ஸ் ஃபியூலில் ஓடுதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த வண்டி என்ன வண்டி? டொயோட்டோ எந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்க? ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்க. ஜப்பானில் இன்றைக்கி எவ்வளோ % கலந்துருக்காங்க? 1.7. 2030 தான் E10 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த டொயோட்டா கம்பெனிக்காரனுக்கு ஜப்பானில் பண்ண தெரியாதா? அவன் நாட்டிலேயே பெட்ரோல் உற்பத்தி பண்ணல, அவனும் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குறான். இப்போ எந்த விஷயமும் சரி ஜப்பானில் போய் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கூகுள் சாட் ஜிபிடி, ஏஐயில் அடித்தா ஜப்பானில் என்ன பெட்ரோல் ஊற்றுறான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். எனவே பழைய விஷயம் மாதிரி நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற தலைமுறை இன்றைக்கி இல்லை. எல்லாம் இன்றைக்கி ஜென்சி தலைமுறையாக மாறிட்டாங்க. எல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. எனவே தான் கேட்குறோம், எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் E20 பெட்ரோல் நீங்கள் E30, E40 கொண்டு வாங்க. ஆனால் பழைய வாகனங்களுக்கான பெட்ரோலும் ஒரு பம்பில் வச்சு கொடுங்க. ஓகே, அதுதான் கேட்டிருக்கோம். அது என்னது? அது என்ன ஸ்டிக்கர்? அது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் கையில் எடுத்திருக்கோம். என்னன்னா E20ன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஓகே, அப்படி ஒட்டினா E20 அடாப்டபிள் வண்டி. அதாவது நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, உங்களோட எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் இல்லையா? நிறைய பேர் தெரியல, என்னன்னே தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் இதாக தான் இருக்குது, மைலேஜ் வரல, அடிக்குது, நீ சரியாக பண்ணல அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வண்டிக்கும் அவங்களுக்கு அவேர்னஸ் வரதுக்காக E20, அதாவது நாட் E20ன்றதுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 2 நாள்ல ஒரு 40 உங்க வண்டி E20 பெட்ரோல் ஏத்துக்காத வண்டி அப்படின்றதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஒரு 40-50 வண்டி ஓட்டிட்டோம். அப்போது ஒரு சின்ன பகுதியிலேயே இவ்வளோ வண்டி E20 இல்லாத ஓடக்கூடிய வண்டி தான் இருக்குது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃபாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் முயற்சி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ விரைவில் எத்தனை வண்டிக்கு ஓட்ட போகிறோம் அப்படின்றது தெரியல, அவ்வளோ வண்டிகள் இருக்குது. எனவே சச்சின் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஓரளவு. ஓகே ஓகே, அவங்க டீம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இது எல்லா ஊர்களையும் ஓட்டத்துக்கான பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ வண்டிக்கு E20 இல்லாத வண்டி ஓடுதுன்றத சர்வேவே எடுக்க முடியாது, அவ்வளோ வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஸோ அந்த வண்டிக்கெல்லாம் ஓட்டிட்டு, அதாவது அரசே அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும்ன்றதுனால இதனால ஆகக்கூடிய லாஸுக்கு அரசே ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாதிரியோ கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்க. அதாவது இந்த ஸ்பேர் சொன்ன இல்லையா, ஒன்று மேனுஃபேக்சரர் கம்ப்ளைண்ட்டு நீ மாற்றி கொடுன்னு அரசு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எத்தனால் தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும். 2வது விஷயம். 3வதாக என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வர காஸ்ட் E20ஆல் அஃபெக்ட் ஆகிற காஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணி அது கொடுக்கணும். இப்போ எத்தனால் 5% விற்கிற நீங்கள் எத்தனாலுக்காக மாற்றக்கூடிய ரெட்ரோஃபிட் கிட்டுக்கு நீங்கள் ஏன் டேக்ஸ் போடணும்?
கொஞ்சம் குறைக்கலாம். அதே மாதிரி இந்த ரெட்ரோ ஃபிட்னா என்னென்ன வண்டிக்கு மாற்றணுன்றத ஒவ்வொரு நிறுவனமும் அனௌன்ஸ் பண்ணணும். இந்த எத்தனை நாளாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் நாங்கள் கேட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த நிறைய பார்ட் வந்து டேமேஜ் ஆகுதுன்றது தெரியுது, ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணியோ இல்லை குறைஞ்ச விலையிலே கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரி மெக்கானிக் நண்பர்களுக்கும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 2 வீலர்ஸ் அப்படின்னாவே ஒரு நடுத்தர மக்கள் வச்சுக்கிறது தான். இப்போ அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் கார் பற்றி தான் பேசியிருக்காரு, 2 வீலர் பற்றி பேசவே இல்லை. கார் பாதிப்புக்குள்ளாகுது, நான் பைக் பாதிப்புது, அதுதான் நான் கேட்டுருக்கோம். ஓகே. ஸோ அதில் இப்போ தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதான் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார்.